கரிவலம் வந்த நல்லூர் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முன்னோர் வழிபாட்டின் மகிமை. வணக்கம் முருக பக்தர்களே, இன்று நாம் பார்க்கப் போவது தென்காசி மாவட்டத்தின் ஆன்மீக பெருமையை உலகறியச் செய்யும் கரிவலம் வந்த நல்லூர் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் சிறப்புகளை பற்றித்தான். பல முருகத் தலங்கள் உள்ளன, ஆனால் சில தலங்கள் மட்டும் பக்தர்களின் வாழ்க்கையில் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளன. அந்த வகையில் கரிவலம் வந்த நல்லூர் பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலும் மிகவும் முக்கியமான தலமாக விளங்குகிறது. இந்த தலம் முருகனின் அருளை பெறுவதற்கான இடம் மட்டுமல்ல, முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெறும் புனித தலமாக பக்தர்களால் போற்றப்படுகிறது. பாபநாசம் தலத்தில் முன்னோர் வழிபாடு செய்வது எவ்வளவு சிறப்பானதாக கருதப்படுகிறதோ, அதே போன்று கரிவலம் வந்த நல்லூரிலும் பித்ரு வழிபாடு செய்யும் மரபு இருந்து வருகிறது. மனித வாழ்க்கையில் 3 கடன்கள் உள்ளன என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. தேவ கடன், ரிஷி கடன், பித்ரு கடன். இதில் பித்ரு கடன் என்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. நம்மை உருவாக்கிய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்காக திதி, தர்ப்பணம், அன்னதானம் போன்றவற்றை செய்வது அவர்களின் ஆசியை பெறும் வழியாகும். கரிவலம் வந்த நல்லூரில் பல பக்தர்கள் தங்கள் முன்னோர்களுக்கான திதி சடங்குகளை செய்து பின்னர் பாலசுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்கின்றனர். இதனால் குடும்பத்தில் நிலவி வந்த தடைகள் நீங்கும், மனக்கவலைகள் அகலும், திருமணத் தடை விலகும், சந்ததி பாக்கியம் உண்டாகும் என்று நம்பப்படுகிறது. இத்தலத்தின் பெயருக்கும் ஒரு தனிச்சிறப்பு உள்ளது. யானை ஒன்று இறைவனை வணங்கி வந்ததால் கரிவலம் வந்த நல்லூர் என்ற பெயர் ஏற்பட்டதாக தல வரலாற்றில் கூறப்படுகிறது. இறை பக்தி கொண்ட உயிரினங்களுக்கு கூட அருள் வழங்கிய பூமி என்பதால் இந்த தலம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. பாலசுப்பிரமணிய சுவாமி இங்கு அருள் பாலிக்கும் விதமும் தனித்துவமானது. குழந்தை வடிவில் அருள் தரும் முருகன் பக்தர்களின் வேண்டுதல்களை ஏற்று வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவார் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. குறிப்பாக அமாவாசை நாட்கள், மகாலய பட்ச காலம், தை அமாவாசை, ஆடி அமாவாசை போன்ற தினங்களில் முன்னோர் வழிபாடு செய்ய ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். முன்னோர்களுக்கு திதி கொடுத்து பின்னர் முருகனை தரிசனம் செய்து அர்ச்சனை செய்தால் பித்ருக்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. முருகன் என்பது ஞானத்தின் வடிவம். முன்னோர்களின் ஆசீர்வாதமும் முருகனின் அருளும் ஒன்றாக கிடைக்கும் போது வாழ்க்கையில் ஏற்படும் பல தடைகள் விலகும் என பக்தர்கள் கூறுகின்றனர். அதனால்தான் இந்த தலத்திற்கு வரும் பக்தர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நலனுக்காகவும் முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்காகவும் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்கின்றனர். நாம் அனைவரும் ஆண்டுக்கு குறைந்தது ஒரு முறையாவது முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும். அதோடு முருகப்பெருமானை மனமுருகி வேண்டிக் கொண்டால் வாழ்க்கையில் நன்மைகள் பெருகும். கரிவலம் வந்த நல்லூர் பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இதற்கான அரிய வாய்ப்பை வழங்கும் புனித தலமாக திகழ்கிறது. முன்னோர்களை வணங்குவோம், முருகனின் அருளை பெறுவோம். குடும்பத்தில் வளமும் நலனும் பெருகட்டும். வெற்றிவேல், வீரவேல்,